ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற சப்ஜெக்ட் பேர் VLSI. சரியா, வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னென்னா VLSI லேப் அண்ட் தியரி நான் அந்த எடுப்பேன். சரி, ஸோ VLSIனா என்ன அப்படின்றதுக்கானது தான் ஃபஸ்ட் யூனிட். அதாவது பேசிக் கான்செப்ட் ஆஃப் VHDL. VHDLன்றது ஒன்றும் இல்லை, VLSI எழுதுகிற லாங்குவேஜ் இருக்குல்ல, அந்த ஹார்ட்வேர் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ், அதை தான் VHDLன்னு சொல்லுவாங்க. சரியா, அப்புறம் கன்கரண்ட் அண்ட் சீக்வென்ஷியல் கோட்ஸ். சரியா, இஃப் ஸ்டேட்மெண்ட், வென் ஸ்டேட்மெண்ட், கேஸ், வெயிட், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் செகண்ட் யூனிட். தேர்ட் யூனிட் ஸ்டேட் மெஷின்ஸ் அண்ட் பேக்கேஜஸ். ஸ்டேட் மெஷின்ஸ்ன்றது அப்படின்னா ஒரு ட்ரூத் டேபிளை வச்சு எப்படி ஒரு இதை டிசைன் பண்ணலாம். சரியா, ஒரு சர்க்கியூட்டை, ஒரு லாஜிக்கல் சர்க்கியூட்டை எப்படி ட்ரூத் டேபிள் வச்சு டிசைன் பண்ணலாம் அப்படின்றது ஸ்டேட் மெஷின். அண்ட் பேக்கேஜஸ்ன்றது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஃபங்க்ஷன், அதாவது ப்ரோக்ராம். சரியா, இதை வச்சு எப்படி ப்ரோக்ராம் பண்ணலான்றது. சரியா, நெக்ஸ்ட்டு காம்பனன்ட்ஸ், ஃபங்க்ஷன் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். சரியா, இதெல்லாம் என்னென்னா ஒரு ப்ரோக்ராமில் எப்படி என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கும், இன்புட், அதாவது காம்பனன்ட்னா இன்புட் என்ன, அவுட்புட் என்ன ஃபங்க்ஷன் பண்ணும், அதோட ப்ரொசீஜர் என்ன, எப்படி ஒரு ஏன்னு ஒரு வேல்யூ கொடுத்தான்னா அதோட இன்புட் என்ன எடுத்துக்கும், அது எந்த பின்னில் அசைன் ஆகும், அப்படின்றது எல்லாமே இந்த யூனிட்டில் பார்ப்போம். சரியா, கடைசி CPLDs அண்ட் FPGA. சரியா, இந்த ரெண்டு கான்செப்டும் நம்ம கடைசியில் பார்ப்போம். சரி, அதில் NMOS அண்ட் CMOS, அப்புறம் நிறைய டைப்ஸ் ஆஃப் VLSI ப்ரோக்ராம்ஸ்குள்ளதெல்லாம் பார்ப்போம். சரி, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் VLSI. ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் முதல்ல பேசிக் கான்செப்ட் ஆஃப் VLSI. பேசிக் கான்செப்ட் ஆஃப் VLSIயில் ரொம்ப முக்கியமானது VHDL. VHDLன்றது ஒன்றுமே இல்லை, விசிக் ஹார்ட்வேர் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். சரி, அதில் விசிக் வெரி ஹை ஸ்பீட் இன்டகிரேட்டட் சர்க்கியூட். சரி, ஒரு ஹை ஸ்பீட் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்டுக்கு எழுதுகிற ஹார்ட்வேர் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ் தான் VHDLன்னு சொல்லுவோம். சரியா, ஸோ இந்த VHDLல தான் நம்ம என்ன பண்ணுறோம், VLSIயில் யூஸ் பண்ணுறோம். இது போக வெரிலாக் அப்படின்னு இன்னொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. சரியா, ஸோ பேசிக்காக உன்னோட லேபில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா VHDLs தான் யூஸ் பண்ணுவீங்க. சரியா, VHDL சர்க்கியூட்டை சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு நம்ம VHDL தான் ரொம்ப பேசிக்காக யூஸ் பண்ணுறோம். சரியா, ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டை நீ டிசைன் பண்ண போகிற அப்படின்னா இந்த மாதிரி VHDL வச்சு டிசைன் பண்ணலாம். லைக் எப்படி சொல்கிறதுனா ரிங் கவுண்டர், ஜான்சன் கவுண்டர், சரியா, D ஃப்ளிப் ஃப்ளாப், T ஃப்ளிப் ஃப்ளாப், JK ஃப்ளிப் ஃப்ளாப், சரியா, ஃபுல் ஆடர், ஆஃப் ஆடர், இந்த மாதிரி எல்லாமே VHDL கோட் ப்ரோக்ராம் மாதிரி எழுதி என்ன பண்ண போகிறேன்னா டிசைன் பண்ண போகிறேன். சரியா, ஸோ ஏற்கனவே நீ கிட்டில் பண்ணி பார்த்துருப்ப, பட் ப்ரோக்ராம் எழுதி ஒரு இதை டிசைன் பண்ணி பார்த்துருக்க மாட்டேன். ஸோ அது இதில் பண்ண போகிறோம். சரி, ஸோ இதில் ரெண்டு அப்ளிகேஷன்ஸ் இருக்குதுன்னு நான் சொன்னேன். ஒன்று ஃபீல்ட் ஆஃப் ப்ரோக்ராமபிள் லாஜிக் டிவைஸ். சரியா, FPLDன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று CPLD, காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராமபிள் லாஜிக் டிவைசஸ். இந்த ரெண்டும் தான் பேசிக் அப்ளிகேஷன் ஆஃப் VHDL. அது போக ASIC, சரியா, அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் இந்த 3 இடத்துலையும் என்ன பண்ணிக்கலாம், VHDL கோட் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ VHDL கோடில் என்னெல்லாம் இருக்குன்னா ப்ராசஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர். சரியா, முதல்ல ப்ராசஸ் ஒர்க் ஆகும், அப்புறம் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும், அப்புறம் ப்ரொசீஜர் ஒர்க் ஆகும். சரியா, இப்போ நீ ப்ரோக்ராம் எழுதும் போது எழுதியிருந்தால் உனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இருந்துச்சுன்னு, ப்ராசஸ் பிகின், அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அப்புறம் எண்டு ப்ரொசீஜர் அப்படி மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் தான் ரன் ஆகும், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ரன் ஆகும், அதுக்கப்புறம் ப்ரொசீஜர். ஸோ இதுதான் இதில் சொல்ல வந்திருக்காங்க. சரியா, என்ன ஆகும்னா VHDL ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால
நம்ம ஒரே டைமில் வெவ்வேறு இடத்துல வந்து இதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதனால் என்ன ஆகும்னா ப்ரோக்ராமிங் காம்ப்ளெக்சிட்டி, அதாவது ப்ரோக்ராம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதை வந்து VHDL வழியாக நம்ம ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ டிசைன் ஃப்ளோவில் என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு VHDL என்ட்ரி RTL லெவல், சரியா? அப்புறம் அதை கம்பைலேஷன் பண்ணி நெட்லிஸ்ட், அதாவது கேட் லெவல், நெக்ஸ்ட்டு ஆப்டிமைசேஷன் பண்ணி ஆப்டிமைஸ்டு நெட்லிஸ்ட், நெக்ஸ்ட்டு பிளேஸ் அண்ட் ரூட் பண்ணி சிமுலேஷன். சரி, இதெல்லாம் என்ன மேம் அப்படின்னு கேட்டேன்னா, முதல்ல ஃபஸ்ட்டு VHDL என்ட்ரி அப்படின்றதுல என்டிட்டி இருக்கும். என்டிட்டினா என்னென்னா, என்ன இன்புட் என்ன அவுட்புட், சரியா? எத்தனை பிட் இன்புட், சரியா? 8 பிட் இன்புட், 16 பிட் இன்புட், அந்த மாதிரி எத்தனை இன்புட்டுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே VHDL என்ட்ரி இருக்கும். அப்புறம் என்ன ஆகும்னா கம்பைல் ஆகும், சரியா? என்ன கம்பைல் ஆகும், நீ எழுதியிருக்க ப்ரோக்ராமை வந்து VHDL என்ட்ரி கொடுத்தோன்னா ப்ரோக்ராம் எழுதுனா அந்த ப்ரோக்ராம் வந்து ஹை லெவல் லாங்குவேஜாக என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகி ரிஜிஸ்டர் ட்ரான்ஸ்ஃபர் லெவல் அந்த இடத்துல என்ன ஆகும்னா ஒவ்வொரு ரிஜிஸ்டருக்கு ஏற்ற மாதிரியும் வேல்யூ செட் ஆயிடும், சரியா? புரிஞ்சுதா? ஒவ்வொரு ரிஜிஸ்டருக்கு ஏற்ற மாதிரி வேல்யூ செட் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா செகண்ட் கேட் லெவல் நெட்லிஸ்ட்டுன்றதில் போய் ஸ்டோர் பண்ணி வச்சிடும். இப்போ நெட்லிஸ்ட்டு போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஆப்டிமைஸ் ஆகும். ஆப்டிமைஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு ரிஜிஸ்டருக்கும் என்ன கொடுக்கும்னா பர்டிகுலர் ஸ்பீட், சரியா? ஒரு பர்டிகுலர் ஸ்பீடை கொடுத்து அதோட சிமுலேஷன் லெவலில் வந்து இதுக்கு இவ்வளோ செகண்ட்ஸ், அதாவது அடிஷன் பண்ணணும்னா 10 செகண்ட்ஸ், அதுக்கு இவ்வளோ ஏரியா தேவைப்படும், இவ்வளோ ஸ்டோரேஜ் ஏரியா தேவைப்படும், இது எல்லாத்தையும் என்ன பண்ணும், ஆப்டிமைஸ் பண்ணும். ஆப்டிமைஸ் பண்ணோன்னா ஆப்டிமைஸ் நெட்லிஸ்ட்டில் போய் அது என்ன ஆகிடும், ஆட் ஆகிடும். கடைசியில் பிளேஸ் அண்ட் ரூட், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு VHDL வேரியபிளுக்கும் ஒவ்வொரு பின் நம்பர் இருக்கும், சரியா? ஒவ்வொரு கிட்டுக்கும் ஒவ்வொரு பின் நம்பர் இருக்கும், ஒவ்வொரு இன்புட் ரேஞ்ச் இருக்கும், ஒவ்வொரு அவுட்புட் ரேஞ்ச் இருக்கும். நம்ம 3 கிட்டு யூஸ் பண்ணுவோம், பாரதி, பேண்டெக் அண்ட் VI. நம்ம 3 கிட்டு யூஸ் பண்ணுவோம். 3 கிட்லேயும் இன்புட்க்கு தனித்தனியாக பின் நம்பர்ஸ் இருக்கும், அவுட்புட்க்கு தனித்தனியாக பின் நம்பர்ஸ் இருக்கும். LED, LCD, ஸ்டெப்பர் மோட்டார், அப்புறம் இன்டர்ஃபேஸிங் கார்டுக்கு, அப்புறமாட்டி 7 செக்மெண்ட் டிஸ்பிளே, சுவிட்சுக்கு, ரிலேக்கு, பஸ்ஸருக்கு, இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக என்ன இருக்கும்னா பின் நம்பர்ஸ் இருக்கும், சரியா? ஸோ இன்புட் பின் அண்ட் அவுட்புட் பின் தனியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுவோன்னா நீ கொடுத்துருக்க ப்ரோக்ராமில் இன்புட்டுக்கு தனியாகவும் அவுட்புட்டுக்கு தனியாகவும் அந்த பின் நம்பரில் என்ன ஆகும், அதை பார்த்து ரூட் பண்ணும், சரியா? இப்போ ஏன்னு ஒரு இன்புட் இருக்குன்னு வச்சுக்கோயே, அதோட பின் நம்பர் 197னா P197 அப்படின்னு கொடுத்தேன்னா P197 போய் ஏவை வந்து என்ன பண்ணும், பிளேஸ் அண்ட் ரூட் பண்ணும், சரியா? இப்படி ஒவ்வொன்றையும் பிளேஸ் அண்ட் ரூட் பண்ணோன்னா சிமுலேஷன் பண்ணும். சிமுலேஷன் பண்ணி முடித்தோன்னே பேக் டு என்ன ஆகும்னா என்ட்ரி லெவலுக்கு வந்துடும். சரி, என்ட்ரி லெவலுக்கு வந்து நம்மளுக்கு அவுட்புட் கிடச்சிரும், சரியா? ஸோ நம்மளுக்கு அவுட்புட் கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து டிசைன் ஃப்ளோ ஆஃப் VHDL. ஸோ இதில் வந்து EDA டூல்ஸ், சரியா? எலக்ட்ரானிக் டிசைன் ஆட்டோமேஷன், இந்த டூல்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், VHDL சர்க்கியூட்டை ப்ரோக்ராம் எழுதி அதை சிந்தசைஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அண்ட் சிமுலேட் பண்ணலாம், சரியா? இந்த சிந்தசைஸ், இம்ப்ளிமெண்ட் அண்ட் சிமுலேட், இந்த ப்ராசஸ் 3 சொல்லியிருக்கேன்ல, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதே ப்ராசஸில் தான் லேப்லேயும் ப்ரோக்ராம் செய்வோம், சரியா? முதல்ல சிந்தசிஸ் பண்ணுவோம், அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், அப்புறம் சிமுலேட் பண்ணுவோம், சரியா? நிறைய டைப்ஸ் ஆஃப் VLSI சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஒன்று Cortex 2, ISE Suite, Renaudo Spectrum, Sanofi 5, Model Sim, Max Plus. நம்ம ISE Suite இது இருக்குல்ல, இதில் 9.1 14.1 தான் யூஸ் பண்ணுவோம், சரியா? புரிஞ்சுதா? ஸோ இதெல்லாம் தான் டூல்ஸ் ஆஃப் VLSI, சரியா? இப்போது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் VLSI, சரியா? ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் VLSIனா ஒரு VHDLோட ப்ரோக்ராம், ஃபண்டமெண்டல் ஆஃப் VHDL, ஒரு VHDLல ப்ரோக்ராமில் என்னெல்லாம் இருக்கணும். முதல்ல லைப்ரரி டிக்ளரேஷன், நெக்ஸ்ட்டு என்டிட்டி,
மூணாவது ஆர்கிடெக்சர். சரியா? ஸோ என்னெல்லாம் இருக்கணும்? லைப்ரரி டிக்ளரேஷன், என்டிட்டி, ஆர்கிடெக்சர். சரியா? ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் VHDL. மித்ததை அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.